விரிவுரையாளர் இந்த தொண்டாமுத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் நாங்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் இந்த கல்லூரி தொடங்கினதுலேருந்து நாங்கள் தான் இந்த கல்லூரியில் இருக்கிறோம். எங்களுக்கு தொடக்கத்தில் 15,000 சம்பளம் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 20,000 ஆக்கி இப்போ 25,000 தான் கொடுக்குறாங்க. இந்த ஊதியம் ரொம்ப ரொம்ப குறைவான ஊதியமாக எங்களுக்கு இருக்குது. மதுரை ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு, யூஜிசி எங்களுக்கு 57,700 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஊதியத்தை அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லிச்சு, சட்டப்பேரவையிலையும் சொல்லிச்சு, எங்களுக்கு அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் அந்த ஊதியம் எங்களுக்கு வரவே இல்லை. இது இல்லாமல் இறந்து போன ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அரசு கௌரவ விரிவுரையாளர்கள். அவங்களுக்கு ஒரு பைசா கூட இழப்பீடு கொடுப்பதே இல்லை. அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். 11 மாதம் தான் சம்பளம் தராங்க. 12வது மாதம் எங்களுக்கு ஊதியமே கிடையாது. அதனால் அந்த 12வது மாதம் மே மாதமும் எங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதே போல் இஎஸ்ஐ, பிஎஃப் அதுவும் எங்களுக்கும் வேணும். நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையாக நாங்களும் வேலை செய்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம். அது கூட இல்லை. அதில் பாதிக்கும் கீழே இருக்கிற 57,700 ரூபாய் ஊதியத்தை நிச்சயமாக தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். இதுக்காக தொடர்ந்து எல்லா நாளும் நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் குறிப்பிட்ட இடைவெளியில் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்கள் அத்தனை பேரும் சென்னையில் 11வது நாளாக இப்போ அங்கே போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே அன்னம் தண்ணி இல்லாமல் உழைக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கோம். பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நிறைவேற்றணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். அதுக்கான கவன ஈர்ப்பு போராட்டம் தான் இந்த போராட்டம். நாங்கள் பணி புறக்கணிப்பு போராட்டமாக இருக்கோம். இது வரைக்கும் வாயில் முழக்க போராட்டம் பண்ணியிருந்தோம். கண்ணை கட்டிக்கிட்டு போராடினாங்க. சென்னை நோக்கிய பயணம் இருந்தது. இன்றைக்கி நாங்கள் யாருமே பணிக்கு போகாமல் பணி புறக்கணிப்பு போராட்டமாக இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள்லாம் கருப்பு துணியால் கண்ணை கட்டிட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் இன்றைக்கி ஈடுபட்டிருக்கோம் சார். Okay, fine. Let me pour. Your jewelries are so nice, ma'am. Thanks.